வள்ளிநாயக நடிக்கும் கள்ளிக்குடியைச் சேர்ந்த KS மல்லிகாதேவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போட்டார். வள்ளிநாயக நடிக்கும் மல்லிகாதேவி அவர்களுக்கு பெயர் சொல்ல விரும்பாத ஒட்டங்குளம் அண்ணன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பார். ஒட்டங்குளம் அண்ணன் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்கு சென்றாலும் என் அண்ணன் வந்து அன்பளிப்பு கொடுத்து வருவார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு அண்ணனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவும் புருவமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிளமுதூர் மேடியாக கருணைக்குர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனன் உலகமுய என்று ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்திரைந்து மனமுருகேன் படையை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிரிவேலா குல தெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதர என்ற விக்கிரமில்லாமல் முருக கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால் முருகனை கந்தனை கரமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் விடைகளை அகற்றிவினால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். முருகனை வணங்கிடுவோமானா வந்து வினை தீர்க்க மகிழ் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேடி உவரம் ஒளிவிருக்க தந்தேடி கோவிலுக்குள் சென்றேடி உவரம் ஒளிவிருக்க தந்தேடி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட பகிரண்டும் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தெழுது பணியிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயே மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த சன்னிதானத்தில் போய் சாப்பாடு அப்படி அருள் இறங்கி அப்படியே பார்க்கும்போது மெய்சில் இருந்து போச்சு. நல்ல அற்புதமான ஒரு காட்சியை வந்து நம்ம பார்த்தோம்ல. அப்படினால அந்த தெய்வத்தினுடைய அருள் குரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட வேண்டிய வரத்தை வேண்டியபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு ஆத்தால வணங்கிறோமா. தம்பி மீனாட்சி வணங்குவோமா பாப்பா. பல்லாக்கு அங்க வாசிங்க. ஆமா ஏன் திடீர்னு பாடக்கூடாதா?
நம்ம மட்டும் காவலுக்கு போனா நல்லா இருக்காது. சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நவதானியத்தில் ஒரு வகை தானியத்தையும் பொறுத்தார் பூமியாழ்வார். பொறுமையினும் நகையினிந்து புகழ் நிடவனும் அவையின் முதுமொழிக்கணுங்க. பொறுமையா காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுல ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாதான். இருந்துட்டாலும் ஆசையை சொல்வதற்கு முன்னாடி, ஏன்னா ஆசைகள் நிறைய இருந்துட்டாலும் ஒரு இசையை முறையாக கிராமத்துல கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா இசை நாணிக்கு இணையாக ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அப்படினால முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்னக்கிளி படத்துல தானே இசையமைச்சாரு. அப்ப உள்ள காலங்கள்ல முன்னணி பாடகியா இருக்கிறது யாருன்னா பி சுசிலா அம்மா. அந்த அம்மாட்ட போய் கேட்டார், நீங்க புதுசா நான் இசையமைப்பாளர் பாடவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க முன்னணியா இருக்கிறவ புதுசா நீங்க இசையமைச்சா என்ன நினைப்பாங்க, புது பையெல்லாம் இசையமைக்கிறேன் நம்ம போய் எப்படி போய் பாடுறது, கொஞ்சம் தயக்கம் இருக்குதான். சரி, யாரா இருந்தாலும் அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மறுப்பு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னாடிதான் ஜானகி அம்மாளுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைத்தது. அப்ப பட்டி தொட்டி எல்லாம் இந்த அன்னக்கிளி படத்தினுடைய பாடலை பரவ செய்தது யாரு? இளையராஜா ஐயா அவர்கள். அந்த குரலுக்கு மென்மை எப்படி கொடுத்தது யாரு? ஜானகி அம்மா. மண்ணை விட்டு போனாலும் அவர்களுடைய குரல் வளம் என்பது 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எத்தனை மொழிகள்ல, ஆத்தாடி எத்தனை சகாப்தம். அவங்களுடைய சமர்ப்பணமாக அவள் நினைவாக அன்னக்கிளி படத்துல இருந்து அன்னக்கிளி அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரும் பூமினி வாடுதே. அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரும் பூமினி வாடுதே. அன்னக்கிளி உன்னை தேடுதே
இந்த பாட்டெல்லாம் அப்போ உள்ள காதலரும் காதலையும் பாடாத நாட்களே இருக்காது. அந்த பாத்துட்டியெல்லாம் வந்துட்டியலா? நான் எவ்வளவு சிரமப்பட்ட அத்தை பாடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தோழிகளோட போய் நந்தவனத்துல காவல் காக்கணும்னா புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேற வேலைக்கு சேர்ந்துருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கா? சிந்திச்சா எங்களோட நம்மளோட வந்துச்சு. இன்னொரு பொம்பளை பிள்ளை வேற புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கான். அந்த பொம்பளை பிள்ளையும் வந்து சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போகணும். நானும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்ததில்ல. அப்ப எப்படிதான் இருப்பா? பேரழகியா இருப்பா. அந்த பேரழகியும் வந்து அவ வந்து நின்னா எங்களையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நாங்க என்ன பொம்பளை பிள்ளை, எங்க அண்ணன் முருகன்னே அந்த பொம்பளை பிள்ளைய தான் சூப்பர் அழகில்ல. அவளுக்காகத்தான் அந்த பொம்பளை பிள்ளை வந்து எங்க அண்ணனுக்காக தான் வந்திருக்கா. ரெடி ஆயிட்டாளா? ரொம்ப எப்ப வள்ளியம்மா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தயாரா காத்துட்டு இருக்கா. அப்ப அவளு வந்து சேர்ந்து நந்தவனத்துக்கு எப்படி எல்லாம் காவலுக்கு போடும்னு என் மனசுல எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் அப்படின்னா விவசாயத்தை பத்தி சொல்லிடுவோமானே. கல்யாண மலையோசை உண்டு காட்டேரி முன்னாடி சென்று நாடி நான் பாரேன் என்று கண்ணாலன் காதோடு சொல்லு மாமன் 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 கல்யாண மலையோசை
தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு செல்வார். நம்மெல்லாம் விவசாய விட்டு பிள்ளைகள் முறையாக அன்னைக்கு உள்ள காலங்களில் இப்படி விவசாயம் நடந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் வசதி இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் ஏறு கலப்பை என்பது உழவு மாடு என்பது இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கா? எங்க யார் வீட்டிலையும் இல்லை, எந்த கிராமத்துலையும் இல்லை. நானும் ஊருக்கு எப்பா கேட்டுக்கிட்டு தான் வர்றேன். ஒரு இனமே தமிழகத்தில் அழிந்து விட்டது. அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். ஆடி மாதம் பிறந்துருச்சுப்பா, 18ஆம் பெருக்கண்டைக்கு விதையிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து தயாராக அரைப்பாங்க. ஆடிக்கித்தை 6 மாதம் காத்திருக்கணும். அப்படி எல்லாம் காத்திருந்த காலம் போய் குறுகிய விவசாயம் என்பது வந்ததுனால தான் மனிதனுடைய ஆயுள் என்பதும் குறுகி கொண்டே வந்துருச்சு. இயற்கையான முறையில் ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணாங்க. எந்த உரமாவது போட்டோமா, மாட்டினுடைய சாணத்தையும் இலைதலைகளை கொண்டு முறையாக விவசாயம் செய்தான். இப்போ எல்லாமே வேற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மருது சகோதரர்களுடைய பாடிவிட்டு நான் நந்தவனத்துக்கு போகலாம் இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படியெல்லாம் முடியாதுப்பா, இன்னைக்கு கொஞ்சம் தப்பா முடியாதுப்பா தம்பி. இருக்கிற நேரத்தையும் காலத்தையும் எனக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் நடந்தாதான் நல்லது. 10 பேரும் தொழில் செஞ்சா சிறப்பு, 10 பேர் தொழிலையும் ஒருத்தர் செஞ்சா சிறப்பா? சிறப்பே கிடையாது. அஞ்சாத சிங்கமடா மருது வாண்டி தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா மருது இருவர் தங்கமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற அகமுடையோர் வம்சமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ளத்தோர் வம்சமடா, அஞ்சாத சிங்கமடா மருதுடையோர் தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா மருது வாண்டி தங்கமடா, எக்குள்ளமும் போற்றுகின்ற அகமுடையோர் வம்சமடா. ஏதோ போயிட்டு நந்தவனத்தில் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். இல்லைன்னா அந்த பிள்ளைலாம் ரொம்ப கோவிச்சுக்கிறோம். போயிட்டு வராப்பா. மருது சோறு பாடலை பாராட்டி படைக்குடி சீனிவாசன் அவர்கள் சார்பாக வள்ளிநாயகி 100 ரூபா. ஊனா கண்ணன் மச்சன் அவர்கள் வள்ளிநாயகி 100 ரூபா. தேவர் மகான் மேல் பாடல் பாட சொல்லி ஆறுமுனை கலையரசு அவர்களுக்கு செல்லக்கண்ணு தேவர் அவர்கள் இந்த 100 ரூபா அன்பளி கொடுத்தார். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ள அன்பு இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தென்னாட்டு சீமையிலே பசும் பொன்னகர வீதியிலே அன்னையுந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரமா தென்னாட்டு சீமையிலே பசும் பொன்னகர வீதியிலே அன்னையுந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரமா தென்னாட்டு சீமையிலே அத்திவானம் கம்மொழுதம்மா எங்கள் மாதேசத்தை எடுத்தோம் அத்திவானம் கம்மொழுதம்மா எங்கள் மாதேசத்தை எடுத்தோம் சித்து வீரை நாடுதம்மா எங்கள் சிங்கமுகம் தேவருக்கு சித்து விளையாடுதம்மா இங்கு சிங்கமுகம் தேவருக்கு தென்னாட்டு சீமையிலே பசும் பொன்னகர வீதியிலே அன்னையுந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரமா தென்னாட்டு சீமையிலே மூவர்குல முதல் மகனே எங்கள் முக்குலத்தின் தலைமகனே மூவர்குல முதல் மகனே எங்கள் முக்குலத்தின் தலைமகனே முத்தமிழின் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற தங்கமே முத்தமிழின் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசும் பொன்னகர வீதியிலே அன்னையுந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரமா தென்னாட்டு சீமையிலே கன்னித்தாமி காவலனே எங்கள் கன்னிமொழி யோகனே கன்னித்தாமி காவலனே எங்கள் கன்னிமொழி யோகனே எல்லிலே இருந்தாலும் இந்த மண்ணில் மறையவில்லை எல்லியும் இருந்தாலும் இந்த மண்ணில் நீயும் மறையவில்லை தென்னாட்டு சீமையிலே பசும் பொன்னகர வீதியிலே அன்னையுந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரமா ராமநாடி கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே ராமநாடி கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே முத்துராமன் திங்க தங்கமே எங்கள் முக்குலத்தோர் பொன் சிங்கமே முத்துராமலிங்க தங்கமே எங்கள் முக்குலத்தோர் வணங்கும் சிங்கமே